செய்தி தலைப்பு யெகோவா சபையோர் நம்மோடு. யெகோவா சபையோர் நம்மோடு என்ற தலைப்பு. யெகோவா சபையோர் என்று சொன்னால் அது ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்றால் ராணுவங்களின் தேவன், ராணுவங்களின் தேவன் என்றார். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிறார். கத்தோலிக்க பைபிளில் படைகளின் தேவன், படைகளின் தேவன் என்று சொல்றார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். அந்த அன்னாள் தேவனுக்கு பேர் வைத்தார், சேனைகளின் கர்த்தர். உண்மையிலே அவர் சேனைகளின் கர்த்தர் தான் என்று நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு 5 சேனைகள் இருந்தது. 5 சேனைகள் இருந்தது. அதுல ஒரு சேனை என்ன செய்யுது? ஒரு சேனை அது சரியான ஒரு நிலையில் இல்லாததுனால அந்த ஆண்டவர் இல்லாம அதான் என்ன கூட்டம்? லூசிபர் கூட்டம். லூசிபர் கூட்டம். அவங்கதான் தேவனை துதித்து ஆதரித்து நேசிக்கிறாங்க, இசைத்து நல்லா பாடுவாங்க. ஆண்டவர் எப்போதும் துதிப்பான். அந்த கூட்டத்தை ஆண்டவர் பெருமையினால மேட்டுமையினால தேவனை துதிக்கிறத விட்டுட்டான். அதனால அவங்க ஆண்டவரை மாற்றி பூமிக்கு என்ன தள்ளி போட்டாங்க பார்க்கலாம். அதான் பிசாசாய் மாறினால அது சொல்லி போட்டான். அதுக்கு பதிலாக அவனை துதிக்க ஆண்டவருக்கு ஆள் இல்லாததுனால நம்மை தெரிஞ்சோம். மனிதனை படைத்தான். படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லுவார். அவங்க தேவனை துதிக்கிறதுக்காக நம்மை உண்டாக்கியிருக்காங்க. அந்த ஒரு அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் போதும் கர்த்தர் என்ன செய்யணும்? துதிக்க போதும் சொல்றாங்க. அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் 2 தூதனை அனுப்பினார். நீ போய் ஒருத்தனை பார்த்து நீ ஜபத்தை எல்லாம் ஒரு சாத்தி எடுத்துக்குவாங்க, இன்னொருத்தனை ஒரு சாத்தி விட்டு நீ துதி ஸ்தோத்திரத்தெல்லாம் எடுத்துருவான்னு சொல்றாங்க. 2 பேரும் பூமிக்கு வந்து 2 சாத்து போய் என்ன செய்றாங்க? தேவ பிள்ளைகளையும் சேகரிக்கிறாங்க. அப்புறம் குறிப்பிட்ட நாட்கள் அவங்க பரலோகத்துக்கு போறாங்க. சாத்து ஒரு சாத்து நிறைஞ்சு வச்சு அது என்னது? ஜபம். ஜனங்கள் வந்து என்ன செய்றாங்க? ஜபத்தை தான் ரொம்ப விரும்புறாங்க. எனக்கு அது வேணும் விண்ணப்பம் தேவைகள் பற்றி தேவனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது நிறைய வச்சான். அப்போ ஒரு சாத்து பாதிதான் இருக்கு. ஸ்தோத்திரம் புதிய அளவுக்கு பாதுகாப்பு. அதனால தேவன் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆண்டவர் வந்து நம்ம இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவரின் தந்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் மற்றும் நடத்தி நிறைய சொல்லி நன்றி செலுத்திக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு குருவி இருந்தது. அந்த குருவிக்கு 2 சிறகுகள் இல்லை. 2 சிறகுகள் இல்லை. அதனால அந்த குருவி ஒரு சின்ன செடிக்கு அடியிலேயே என்ன செய்து போய் உட்கார்ந்து அது தன்னை பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா சிறகு இல்லாததுனால பார்க்க முடியாது. பூச்சி பாம்பெல்லாம் வந்து பிடிச்சி எனவே அது பயந்து வாழ்க்கை கொண்டு இருக்குது. ஆகாரம் சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல. ஏன்னா சிறகு இல்லை, அதனால பறந்து போக முடியும்.
அதனால அங்கே ஒரு நாள் தேவதூதன் ஒருத்தர் அந்த பக்கமாக வந்தாங்க. உடனே தேவதூதனே வாங்க அப்படின்னு அந்த தூதன் அந்த இடமாக என்னன்னு கேட்டான். அப்போ அங்கே பார்க்கையா எனக்கு 2 சிறகுகள் இல்லை, ஆண்டவர் தான் என்னை உண்டாக்குனார், ஆனால் 2 சிறகுலாம் கிடைக்கிறார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த மிருகங்கள் பூச்சிகளுக்கெல்லாம் பயப்படுறேன். மனிதர்களும் என்னை பிடிக்க வர்றாங்க. எனக்கு ஆகாரம் சாப்பிட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல. அதனால ரொம்ப நான் கஷ்டத்தில் இருக்கிறேன். நீங்க போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இப்போதானே என்னை படிச்சவரு அவர் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். தேவதூதன் படத்தில் போய் சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்ன பண்ணாரா, சரி நீங்க கோபிக்கு போனீங்கன்னா அதுக்கிட்ட சொல்லு, குருவிகிட்ட சொல்லுங்க, நீர் மட்டும் எனக்கு செய்த உதவிக்காக நன்றி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்ன. இந்த குருவி என்ற வந்து அதை சொன்னார், இதுவரை செய்த உதவிக்காக நன்றின்னு சொல்லுச்சு. அது சொல்லிச்சு, மெதுவாக சொல்லிட்டு இருந்துச்சு, இதுவரை செய்த உதவிக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு 3 மாசம் கழிச்சு சிறகு முளைக்க. அப்போ அந்த நாட்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெய்ய ஆரம்பிக்கவும் புல் புண்டுகள் எல்லாம் முளைச்சது, அங்கங்கே தண்ணி கட்டி கிடந்தது. இது என்ன பண்ணுச்சு, நமக்கு சிறகு முளைச்சிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சேர்ந்த இடத்துல போய் அப்படியே போய் நின்றுச்சு. நின்று தண்ணியில் முகத்தை பார்க்கும்போது அதுக்கு 2 லேசாக முளைச்சது. அப்போ அந்த குருவி ரொம்ப சந்தோஷப்படும். பரவாயில்ல, 2 சிறகுகள் லேசாக முளைச்சிருக்குது, இன்னும் சீக்கிரமாக வளர்ந்துடும், பறந்து போய் நல்லா இழைப்பாருவேன், நல்லா சாப்பிட்டு பிறந்தடைவேன்னு சொல்லி அதோட அந்த குருவி அந்த 2 சிறகுகள் லேசாக முளைக்க ஆரம்பிச்சதை கண்ட உடனே சுத்தமாக தூக்கி ஆரம்பிச்சிருக்கான். ஒரே நன்மைக்கா நன்றி கத்திட்டான். சீக்கிரமா சிறகுகளை நல்லா முளைச்சி பறந்து போச்சு. அவர் என்ன சொல்லுவோம் இல்லை, பதினவனை துதிக்கிறதுனால துதிக்கணும் மட்டும் நடத்துகிறே, நல்ல ஒரு குடும்பத்தை தந்திரே, பிள்ளைகளை தந்திரே, மனைவி தந்திரே, கணவனை தந்திரே, என்னை ஆசீர்வதித்து மட்டும் நடத்தினீரே. அந்த பாட்டுக்காரன் பாட்டார், கருவறையில் என்னை கலையாமல் காத்தீர். காதில் கருவறையில வயிற்றில் போது என்னை கலையாமல் நிறைய கற்பம் கலைஞ்சுவதில்லை, கலையாமல் காத்தீர். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆத்துக்காக இப்படி சொல்லணும். கலையோயா ஆண்டவர்களை துதிக்கத்தான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். கலையோயா. ஆகவே நம்முடைய தேவனுடைய பெயர் யெகோவா சபையார் அப்படின்னா ராணுவங்களின் தேவா, சேனைகளின் கர்த்தர், படைகளின் தேவா. ஆண்டவருக்கு 4 கூட்டம், 1 காபிரியல் கூட்டம், 1 மிகாவேல் கூட்டம், 1 கேருவின் கூட்டம், 1 சேராபின் கூட்டம். இந்த காவிரியல் கூட்டம் நற்செய்தி சொல்லுற கூட்டம், தூதர்கள், நற்செய்தியில் தூதர்கள். மிகாவேல் யுத்தம் செய்கிற தூதர்கள் கூட்டம். கேருவின் கூட்டம், அது காப்பாற்றுவதற்காக தேவன் ஏற்படுத்தின கூட்டம். ஆகிய 3:24 அவர் ஏதேனை காக்கும்படி கேருவின்களையும் சுழலின் பிள்ளைகளையும் வைத்தார் என்று வாசம். அப்போ காப்பாற்றுகிற தூதன் கேருபீன். சேராவின் கூட்டம் கர்த்தர் பரிசுத்தர் 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 கர்த்தரை துதிக்கிற கூட்டம். ஆகவே ஆண்டவரிடத்தில் பெரிய சேனைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்திருக்கணும்.
தைரியமாக இருக்க முடியும். 1 சாமுவேல் 17:45 வாசிக்கிறோம். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே வருகிறான். அப்படி சொல்லி அவன் போகும்போது ஒரு குளங்களை எடுத்துக்கொண்டு போனான். ஆனாலும் அந்த குளங்களினாலே அவன் விடல. ஆண்டவர் யெகோவா சபையோதாகிய ராணுவங்களின் தேவன் அவருடைய வல்லமையினாலே பலமான தூதர்களை அனுப்பி அவனை கீழே விட தள்ளினார். அதனால தானியேல் 7:10 வாசிக்கிறோம். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து ஓடினது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் யெகோவா சபையோத் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட என்ன செய்கிறார்? தூதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறார். என்னென்ன நன்மைகள் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். முதலாவதாக தேவன் நம்மை தைரியப்படுத்த தூதர்களை அனுப்புகிறார். நம்மை தைரியப்படுத்த அநேக நேரங்களிலே நாம் தனிமையிலே இருக்கிறதை உணர்கிறோம். ஆகவே தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறார். தனிமையில இல்லை, நாங்கெல்லாம் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். எலியா தனிமையா இருக்கிறேன்னு சொன்ன போது, நீ தனிமையாக 7,000 பேர் வச்சிருக்கேன். 7,000 பேரை யாருக்கே தெரியல, இல்ல தூதர்களை தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். 7,000 பேர் வச்சிருக்கேன். ஆகவே தேவன் நமக்கு தூதர்களை அனுப்பி நம்மை எப்போதும் தைரியப்படுத்துகிறார். ஆகியாவும் 28:12 வாசிக்கிறோம். யாக்கோபு ஒரு சுமரம் கண்டால் ஒரு ஏணி இருக்கிறது, ஏணி வானத்தை எட்டி இருக்கிறது, தேவதூதர் ஏறுகிறவர்கள் இறந்தவருமா இருக்கிறார்கள், அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதை பார்த்தபோது அவனுக்கு சந்தோஷம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது. அவன் ஆனந்த சந்தோஷம் என்ன செய்யறான்? ஆண்டவரை துதித்து நல்ல பொருத்தனைகள்லாம் செலுத்துறான். ஆமா, தசபாவெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி செய்யறான். யாக்கோபு சுத்தம் கண்டதுனால, ஆண்டவர் தைரியப்படுத்தினதுனால, என்னை ஆசீர்வதித்து என்ன செய்யும் நடத்தும், நான் தசபாவம் கொடுப்பேன், நல்ல தீர்மானங்கள் செய்து தைரியப்பட்டான். அல்லேலூயா. லூக்கா 22:4-3 வாசிக்கிறோம். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும்போது அழுதான். தேவன் பூமியில் என்ன செய்யறாங்க? அழுறாங்க, நீர் விடுகிறார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஏன் அழுதார் என்றால், அவர் வரப்போகிற சோதனைகள் அவர் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் நினைக்கிறார். எப்படி இந்த சிலுவையின் பாடுகளை நான் சகிப்பேன், எப்படி இதை நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி அவர் கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடிக்கும் போது தேவன் தூதன் வந்து அவரை என்ன பண்ணாரா? தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் தூதன் வந்து தைரியப்படுத்த வேண்டியதாக பாருங்க. ஒரு மாம்சத்தில் இருந்தது. 19:5 வாசிக்கிறோம். எலியாவை கொல்ல யெசபேல் முயன்ற போது எலியா என்ன செய்கிறார்? யெசபேல் மகாநகரத்தில் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார். அங்க தேவதூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி என்ன செய்தார்? ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவரை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டிய பிரயாணம் அதோட முடிஞ்சு போகப்பா, இன்னும் இருக்கு. அவன் காலம் முடிஞ்சிருச்சு நினைக்காத, இன்னும் உனக்கு ரொம்ப காலம் இருக்கு. நீ புறப்பட்டு போய் என்ன செய், நிறைய காரியங்களை ஆர்வத்தால் செய்யலாம் என்று சொல்லி அதை உற்சாகப்படுத்தினான், தைரியப்படுத்தினான். நீ கர்மேல் பர்வதத்துக்கு சரி போ என்று அவன் அனுப்பினான். அவன் தேவ பர்வதமாகிய கர்மேல் பர்வதத்துக்கு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அந்த அப்பத்தின் பலத்தினால் ஆண்டவர் நமக்கு நல்ல பலன் தருகிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்ம கண்ணீரை துடைக்கிறவர். இரண்டாவது நம்ம கடந்து செல்வோம்.
நமக்கு எதிராக இருக்கிறவர்களை முறியடித்து வெற்றி தருகிறார் என்று சொல்லிப்பார். 2 நாட்கள் 19:35 எசேக்கியா ஆட்சி காலத்தில் அசீரியர்கள் படையெடுத்து யூதா தேசத்தை முற்றுகை போட்டு ஒடுக்கினார். எசேக்கியா ராஜாவும் ஜனங்களும் என்ன செய்தாங்க? ரொம்ப கலங்கினார்கள். கலங்கினாலும் அவங்க கொஞ்சம் தைரியமா ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா சபையோடு நம்மோடு இருக்கிறார் சொல்லி அவர்கள் ஆண்டவரை நம்புறான். இசைக்கான கர்த்தரை நம்புறான். அப்படிப்பட்ட அந்த சோதனை நேரத்தில் தான் நம்பணும். அதுதான் நம்பிக்கை. அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, இசைக்காவை போல கர்த்தரை நம்பினவங்க யாருமே இல்லை. கர்த்தரை நம்பினவங்க யாருமே இல்லையா? இவ்வளவு நம்பிக்கையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் அசீராக அசீரிய ராஜாக்கள் ரொம்ப பலமான வீரர்கள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப பல சாமிகள்லாம் வந்திருக்காங்க. குண்டர் படம் குண்டர் படையெல்லாம் வந்து மக்கள் பயப்படுறாங்க. நான் எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு? அவர் ஒரு ஆயுதமும் இல்லை, வீரர்கள் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்றாரு, கர்த்தர் இருக்கிறார்ப்பா, கர்த்தர் நம்புங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படி தைரியம் சொன்னாரு. அதே மாதிரி ஆண்டவர் பண்ணாரு. ரொம்ப தைரியத்துக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்புறார். ஒரு தூதன் தான் அனுப்புனாரு. அவன் சுயங்க என்ன செய்யலாம்? 1,85,000 பேர் அப்படி தலையை அப்படியே சுயங்க. நீங்க கர்த்தரை நம்பினீங்கன்னா உங்களுக்கு எதிராக எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் முறியடிப்பு. பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் சங்கத்தில் வாசிக்கிற ராஜாக்களை சிதறடித்தவரை நீங்கள் ஆமா அவர் திரும்ப என்றும் உள்ளது என்று வாசிக்கிறாங்க. பெரிய பெரிய கோலியாத்தை அவனோட சேர்ந்த 4 அரக்கர்கள் இருந்தான். அரக்க சப்தத்தை எல்லாம் முடிவு கொண்டு வந்தார் தாவீது காலத்தில். அதனால பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், வேதனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வர கர்த்தர் இருக்கிறார். யெகோவா சபையோடு இருக்கிறார். முந்தின காலங்களிலே எல்லா தேசங்களும் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுட்டாங்க. தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழுமூணு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி தேசத்துக்கு விரோதமாக அப்பகதற்க தேசம் எழுப்பி இந்த தேசத்தை கைப்பற்றணும்னு அமைப்பு. இன்னொரு டைம் அடுத்த தேசம் இப்படி தேசத்துக்கு விரோதமாக தேசம் சண்டை என்ன செய்வது? யுத்தம் நடக்குது. இப்போ ஸ்காட்லாந்து தேசம் இருக்குது பாருங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு எல்லாமே ஆண்டவர் நம்புகிறவர்கள். ஸ்காட்லாந்து தேசம் அங்க நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு ஊழியம் செஞ்சிருக்காங்க. ரத்த சாட்சியாக மதிச்சிருக்கிறாங்க. ஸ்காட்லாந்து தேசத்துல வந்து தேசத்துக்கு எதிரிகள் வந்து சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்து பட்டணத்தை சுத்திட்டாங்க. சுத்தி கவர் பண்ணிட்டாங்க. அவன் மக்கள் வெளியே போக முடியல, வர முடியல, ஆகாரம் வெளியில ரொம்ப நெருக்கப்படுறாங்க. அப்போ அந்த அதிபதி இருக்காங்க, அந்த ஸ்காட்லாந்து அதிபதி அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்குது, படைகள் ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் சொல்லிட்டு நம்ம தப்ப முடியாது. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறேன். எல்லாரும் வாங்க, எல்லா தேவாலயங்களும் திறக்கணும், எல்லா கர்த்தரை தூக்கி பாடணும், எல்லா கர்த்தரை சோதனை பண்ணுங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்க்க எல்லாம் கர்த்தரை நம்பி அதிபதி, அவர் ராஜா மாதிரி அதிபதி, அந்த சாமியார் அதிபதி எல்லாம் கூடி, சாதியார் எல்லாம் கூடி சபையில் நிரம்பி கர்த்தரை சோதனை பண்ணிக்கிறாங்க.
பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சிச்சு, 1 மணிக்கு முடிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாம் சரி சொல்கிறோம்னு வெளியே வந்து பார்க்குறாங்க, படைகள் இல்லை. படைகள் ஒருத்தனும் இல்லை. அப்போ அங்கே விசாரிக்கும் போது அங்கே சொல்கிறாங்க, ஐயா அந்த படைகளுக்கு ஒழிப்பிட்டீங்க, ஏன் இப்படி இதனால பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த அதிபதி. ஐயா வானத்திலிருந்து அக்னி தூதர்கள் அக்னியாக இறங்கினாங்க. அக்னியாக இறங்கினாங்களா? அந்த தேசத்துல இறங்குறத பார்த்தாங்களா? ஒரு இல்லையா சொல்லுவோம். எலிசா காலத்திலையும் என்ன செய்றாங்க? எலிசா காலத்துல அவன் இந்த மலையில என்ன செய்றாங்க மக்கள்? அந்த சீரிய படைகள், சீரிய படைகள் அவனுக்கு சுற்றி வளர்ச்சி. ஏன்னா இந்த எலியா தீர்க்கதரிசி சீரியா தேசத்துக்காரங்க செய்கிற அட்டூழியங்கள், அவங்க யுத்தத்துக்கு வந்து வர காரியங்கள் சில எல்லாருக்கும் முன்னகூட்டியாக ராஜாவுக்கு சொல்லிடுவார். ஐயா யுத்தத்துக்கு வர ரெடி பண்ணுறான், அவன் அவங்களுக்கு தீமை செய்ய வர்றான், கொலை செய்ய வர்றான், நமக்கு விரோதமாக 4 பேர் வந்து இருக்கிறாங்க, என்ன சொல்ற? உடனே இவர் ஆட்களை அனுப்பி அதை ஸ்டாப் பண்ணிடுவார். கொஞ்ச காலம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ராஜா, சீரிய ராஜா யோசிக்கிறான், என்னடா இவருக்கு எப்படி தெரியும் அந்த ராஜாவுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியலையே, அவன் நெருங்க முடியலையேன்னு சொல்லிட்டு காரணம் என்னன்னு விசாரிக்கும் போது அங்கே ஒரு எலிசான்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு தேவ ஊழியக்காரன் இருக்கிறான், தீர்க்கதரிசி இருக்கிறான், எலிசா இருக்கிறான். அவன் இந்த காரணம் என்று சொன்னபோது அவன் அப்படிங்கன்னு சொல்லி படைகளை அனுப்பினான். படைகள் அந்த மலையை சுற்றி என்ன செய்யறாங்க? கவர் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கேயாசின் ஒருத்தன் அந்த தண்ணி ஊற்ற உதவி செய்யறதுக்கு அவன் கேயாசின் வேலை. அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். காலையில் திடீர்னு எதிர்த்து பார்த்தான், ஒரே சத்தமாக சொல்லி எடுத்து பார்க்கும்போது இங்கே ஈட்டி, அறுவாடி, கப்பு, கேடைகளோடு இருக்கிறாங்க. இந்த உயரங்கள் சுற்றியும் மலை சுற்றியும் வந்துருக்கிறாங்க. பார்த்தோம்னா அனுமே என்ன பிரசவம் இருக்கு, நம்மெல்லாம் சுற்றுவோம் இந்த பாரம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்பா எலிசா சொன்னா, அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவங்க எப்பொழுது மேல கொண்டிருந்தாங்க, அதை விட அதிகமான தூதர்கள் படைகள் நமக்கு இருக்கிறது. நான் பயப்படாம என்று சொல்லி அவன் கண்ணில் கையை வச்சு ஜோபண்ண, அவன் கண்ணை திறந்தான் போறேன். அப்புறம் மனுஷு பார்க்குறான், அத்தனை குதிரைகளில் என்ன செய்றாங்க? தூதர்கள் அப்படியே சுத்தி வர்றாங்க. மேல அத்தனை குதிரைகளை பார்க்குறான். பார்க்கும்போது அவன் சந்தோஷப்பட்டான். அப்புறம் எலிசா பார்த்தாரு, இவங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகணும்னு ஜோபண்ணாரு. எல்லாருக்கும் கண்மயக்கம் உண்டாயிடுச்சு, கண் தெரியல, தலைவிட்டே இருக்கிறாங்க, மலைய தலைவரவே சுற்றி சுற்றி வர்றாங்க. எல்லாரையும் இங்கே வாங்கினாங்க, கூட்டிட்டு போய் ராஜாக்கிட்ட கொண்டு விட்டுருக்காங்க. இல்லையா? தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உனக்கு நீராய் எண்ணும் பொம்மாயூரம் வாய்க்கிறாதே என்றாலே உனக்கு நீராய் எண்ணும் பொம்மாயூரம் வாய்க்கிறாதே என்றாலே தூதர்கள் இருக்கிறார், பலமான தூதர்கள்.
உலகத்தையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுது? குடும்ப கட்டுப்பாடுகள், ஜனக்குறைப்பு திட்டம். ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க, குறைக்கணும்னு சொல்லி ஜனக்குறைப்பு திட்டம் பண்ணுறாங்க. குடும்பத்துக்கு 2 பேர் இருக்கணுங்கிறான், ஒரு ஆள் தான் இருக்கணுங்கிறான், ஒரு ஆள் இருக்கக்கூடாது. ஒரு ஆளும் ஒரு குழந்தை கூட பிறக்கக்கூடாது. நாமே குழந்தைகள், நமக்கு ஏன் குழந்தை அப்படி குழந்தைங்க ஆண்டவனோட பள்ளிகள் பூமி எவ்வளவு கோடி வளர்ந்தாலும் ஆண்டவர் சோறு கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. சில பேர் இருந்தாலும் கோஷித்து அவரால் வராண்டத்தை 40 வருஷம் கோஷித்தாரு. 30 லட்சம் ஜனங்களுக்கு 40 வருஷம் 3 நேரம் ஆகாரம் கொடுத்துருக்காரு, தண்ணி கொடுத்துருக்காரு. எவ்வளவு தண்ணி வேணும் அவங்களுக்கு, எவ்வளவு ஆகாரங்கள் வேணும் பாருங்க. ஆண்டவரால் தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. மனிதனால். அதனால நம்ம அரசாங்கம் என்ன செய்றாங்க? ஆண்டவர் வந்து தூதர்களை அனுப்பினார்னா சொல்றாங்க, எல்லாமே சொல்லி முடிச்சு. ஆண்டோட பலமான தூதர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் பெரியவர், அவரிடத்தில் பெரிய பெரிய தூதர்கள் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 7:1 போட்டோம். வெளிப்படுத்தல் 7:1 வாசித்தீங்கன்னா, பூமியின் 4 திசைகளிலும் வீசுகிற காற்றை வீசாதபடி 4 திசைகளையும் என்ன செய்யலாம்? திசை காற்றையும் பிடித்திருந்தார்கள். 4 தூதர்கள் என்ன செய்றாங்க? 4 திசைகளிலும் போய் 4 பக்கமும் வீசுகிற காற்றை வீசாமல் பிடித்து இழுத்துக் கொண்டார்கள். காற்றை வீசாமல் மக்களுக்கு எப்படி காற்று இருந்தா இருக்க முடியுமா? ஆக்சிஜன் ஜீவிக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட தூதர்கள் இருக்கிறாங்க. காற்று நம்மளால பிடிக்க முடியுமா? கையில் அடக்க முடியுமா காற்றை? தூதர்கள் அடைக்கிறாங்களா? வல்லமையான தூதர்கள் இருக்கிறார். 7 தூதர்கள் எக்காலம் ஊதினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப என்ன பூமியில் நடந்தது? பெரிய பெரிய அழிவுகள் நடந்தது. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 8:7. முதல் தூதன் என்ன பண்ணார்? முதல் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 3 ஒரு பங்கு வெந்து போயிற்று. பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. பார்த்தீங்களா? ஒரு தூரம் எக்காலம் எவ்வளவு அழிவுகள் ஏற்படுத்துவாங்க. 2வது வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் தூதன் எக்காலம்னா, அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தின் 3 ஒரு பங்கு ரத்தமாயிற்று. சரிங்களா? அக்கினி போல மழை அடிச்சதா இறங்கின போது சமுத்திரமே ரத்தம் கலரமாயிடுச்சு. சமுத்திரம் மீன்லாம் இருக்க முடியுமா? முடியாது. தண்ணியே ரத்த கலராக மாறிடுச்சு. அதனால் பாருங்க எவ்வளோ அழிவுகள் இருப்பாங்க. சாப்பிடக்கு மீன் கூட கிடைக்காம மக்கள் கஷ்டப்படுவாங்க. இப்போ 3ஆம் தூதன் 10ஆம் வசனம். 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல இருந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 3 ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. 12ஆம் வசனம். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 3 ஒரு பங்கும், சந்திரனில் 3 ஒரு பங்கும், நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கும் சேரப்பட்டது. அவற்றவற்றில் 3 ஒரு பங்கு இருளடைந்தது. பகலிலும் 3 ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. 13ஆம் வசனம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் முத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். ஐயோ, எவ்வளவு கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி
ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னான். 9:1 வாசிக்கலாம். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாதாளத்தை திறக்கிறான். பாதாளத்தை ஆண்டவர் நினைச்சிருக்காரு. அந்த திறவுகோலை கொண்டு அந்த திறக்க அவ்வளவு வல்லமையுள்ள தூதர்களாக இருக்காங்க. பாதாளத்தில் இறங்கி திறக்க 9:13 வாசிக்கும். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருந்த 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். 7ஆம் தூதன் 11:15. 7ஆம் தூதனுக்கு அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ராஜ்யங்களாயின. 7ஆம் தூதனுடைய காலத்துல எல்லாம் கிறிஸ்துவுடைய ராஜ்யங்களாய் உலகம் ராஜ்யங்களாக மாறிவிடுகிறது என்று சொல்லி நாம். ஆகவே ஆண்டவரிடத்துல பிரபலமான தூதர்கள் இருக்கிறார், பயங்கரமான தூதர்கள் இருக்கிறார். அதனால நமக்கு யெகோவா சமயம் நம்மோடு இருந்தால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. 3வது துஷ்ட மிருகங்களிலிருந்து காக்கிறார். தானியேல் 6:22 வாசிக்கிறோம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். ஒரு சிங்கம் இல்ல, 2 சிங்கம் இல்ல, 9 சிங்கங்கள் இருந்ததுதான். அது கவியில் அவர் சொல்றார். அந்த சிங்கங்கள் தானியேலை கடிக்காதபடிக்கு வாயை தூதன் வந்து கட்டினார். ஒரு தூதன் வந்து தூதனை அனுப்பி ஒரு தூதன் தான் வந்திருக்கிறார். 9 சிங்கத்துக்கு 9 தூதர்கள் இருந்தாங்களா? ஒரு தூதன் வந்து எல்லா சிங்கத்தையும் வாயவும் இதை பண்ணிட்டாங்க, கட்டி விட்டாங்க. பார்த்தீங்களா? அப்படி தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. நம்மை பாதுகாக்க முடியும். அந்த காலத்தில் அந்த வீடுகளை கட்டி வீடுகளை பாதுகாக்கிறதுக்காக கதவுகள் வைத்தாங்க. வீடை பாதுகாக்க கதவு வச்சாங்க. கதவையும் உடைச்சிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால என்ன செய்யறாங்க? மணி வச்சாங்க, பெல். அதையும் உடைச்சு விட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? நாய் வச்சாங்க. காவலுக்கு நாய். நாய்க்கு ஒரு பிஸ்கட் ஒரு வெள்ளை கட்டிய போட்டால் தெரியும். அது வேலாம் அதை மாற்றி என்ன பண்ணாங்க? கேமரா. மனிதனால் காப்பாற்ற முடியாது. கேமராவையும் உடச்சி சேர்ந்து அவ்வளோ போய் திருட்டு போயிடலாம். ஒரு ஏடிஎம் எந்திரம் இருக்கு, அந்த டேபிள் மாதிரி இருக்கும். அது ஒரு ராத்திரியில் ஒரு லாரி கொண்டு கடப்பறையெல்லாம் கொண்டு வந்து அந்த பேர்த்து அப்படி தூக்கி போயிட்டேன். அப்படியே அதனால கல்யாணம் பெருசா தாப்பா பெருசா சொல்லுவாங்க. அதனால யாராலும் எதையுமே காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை காப்பாற்றாவிட்டால் காவலாளர்கள் விழித்திருக்கிறதே வெறுதா. துஷ்ட மிருகங்களிலிருந்து நம்மை காக்கிறார். ஒரு பாடல், பழைய பாடல், சாரான ஒரு பாடல் முடிச்சுவோம். துஷ்ட மிருகம் என்னை எதிர்த்தும் கஷ்டம் வராத என்னை காத்தீர். துஷ்ட மிருகம் என்னை எதிர்த்தும் கஷ்டம் வராத என்னை காத்தீர். அந்த இன்னைவன் தாவீது தேவன் என் தந்தையும் நீரே. அந்த இன்னைவன் தாவீது தேவன் என் தந்தையும் நீரே.
பாதை சிலுவை சூழ்ந்து ஒரு மண்டை வந்து. அல்லேலூயா. ஏசாயா 35:9 வாசிக்கிறார். துஷ்ட மிருகம் அங்கே இருப்பதில்லை என்று வாசிக்கிறோம். காரணம் என்னவென்றால் நாங்கள் பரிசுத்தமான வழி, என்ன வழி? பரிசுத்தமான பாதைகளை நாம் நடப்பதனால துஷ்ட மிருகங்கள் அங்கே இருப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய பாதைகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். இல்லையா? இதனா துஷ்ட மிருகங்கள் நம்மை சேதப்படுத்த முடியாது. தானியேல் பரிசுத்தமாக இருந்தார். அவரை ஒரு குற்றம் கூட என்ன செய்ய சொல்ல முடியல. பொறாமையினால் தான் அவர் காட்டி விட்டாங்க. பொறாமையினால் இயேசுவர் சுயினால் குற்றம் சொல்ல முடியல. பொறாமையினால் தான் இயேசுவையும் காட்டி விட்டாங்கன்னு சொல்றேன். அதனால பொறாமை எழுபதுன்னு வாசிக்கிறோம். பொறாமை பூமியில ஆதி காலத்திலிருந்தே ஆமையாளர் ஆசிரியர் தாயின் சொந்த சகோதரன் என்ன செய்யறான்? ஆமையில பகைக்கிறான். ஆகவே நாம் பரிசுத்தமான பாதையிலே நடக்கிறோம். பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். பரிசுத்தமாய் தொழுது கொள்கிறோம். பரிசுத்தமாய் நம்முடைய இதயத்தை காத்துக்கொள்கிறோம். எல்லா காவலர்களும் இதயத்தை காத்துக்கொள்கிறோம். அதிலிருந்து ஜீவ ஊற்று. ஆமா, அதனால எல்லா நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தாலே துஷ்ட மிருகங்கள் நம்மை அண்ட முடியாது. அல்லேலூயா. மனிதர்கள் துஷ்ட மிருகமாக அது தீத்து ஒன்று 12 வாசிக்கிறோம். கிரேத்தா தீவா ஓயா பொய்யா துஷ்ட மிருகங்கள், துஷ்ட அந்த தீவுல வாழ்றவங்க துஷ்ட மிருகங்களை போல இருக்காங்க. ஆகவே தீமை செய்கிற எல்லா மிருகங்களுக்கும் எல்லா மிருகம் போன்ற மனிதர்களுக்கும் மிருகம் போன்ற அதிகாரிகள் இருப்பாங்க. எல்லா கைகளுக்கும் நம்மை வளர்த்தி நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆமா. கடைசியாக ஆண்டவர் நமக்கு தூதர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சோதனைக்க போகிறவர்களுக்கு உதவி செய்ய தேவனால் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். தூதர்கள் வந்து நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளாக பணிவிடை செய்கிறோம், நமக்கு உதவி செய்கிறோம். என்னத்தான் ஆண்டவர் சொன்னாரு, சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் அடைந்தவர்களை விடுவிக்கிறார். விடுவிக்கிறார். தேவ தூதன் வந்து நம்ம எல்லா நாடுகள் கஷ்டங்கள் வந்து விடுவிக்கிறவங்க. சங்கீதம் 91:11 பணிகளில் எல்லாம் அவனை காப்பது தூதனுக்கு கட்டளை எழுதுகிறார். மத்தேயு 18:10 சிறியரில் ஒருவரையும் அப்பமா இல்லாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறது. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் அப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது உடனே 2 தேவதூதர்களை அவர்கள் நியமிச்சிட்டார். இப்போ நீங்கள் பார்க்கணுங்க, நம்முடைய நம்ம பிள்ளை நம்ம குழந்தை பார்த்துக்கணுங்க அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துறாங்க. அதனால அந்த பிள்ளைகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. பிள்ளைகளை பள்ளிவிட்டு நீங்கள் அனுப்பினா கூட அவருடைய தூதர்களை அனுப்பி பிள்ளைங்க கற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, சொல்லி ஜோடுங்க. தூதர்கள் அவங்க பாதுகாத்து கொள்வாங்க. அவருக்குரிய தூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை போது தரிசிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரவாயில்ல கூட போ அப்படிங்கிற. அல்லேலூயா. பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறதுனால அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ அங்கே போ. அவங்க ஆவியா இருக்கிறனால உடனே வந்து பிள்ளையை பாதுகாத்துறாங்க. அல்லேலூயா. தூதர்கள் எப்படி இருக்காங்க? தூதர்கள் காத்துக்களை போல இருக்காங்க. காற்று எல்லாருக்கும் இருக்க மாதிரி தூதர்கள் எல்லாருக்கும் இருக்கும். அங்கே இருப்பான், பரலோகத்தில் இருப்பான், பூமியும் இருக்கும். அதனால பிள்ளைகளை கத்திர தூதர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே பிள்ளைகளை தூதரை அனுப்பி காத்து கொடுக்கும், கணவர் காத்து கொடுக்கும், மனைவி காத்து கொடுக்கும், எங்க எடுத்து கொடுக்கும். ஒரு வேலையை சொல்லுவோம், ஒப்புக்கொங்க. தேவ தூதர்கள் நம்மை உதவி செய்து நம்மை பரிசுத்தப்படுத்துவார்கள், பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். ஒரு வேலையை சொல்லுவோம். இந்த லாசம் நடத்தும்போது தேவ தூதர்கள் அவரை கூப்பிட்டு போனாங்க. அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கும் கூப்பிட்டு போறதுக்கு தேவதூதர்கள் இருக்கிறார்கள். கலங்கா தைரியம் கத்த பிரகாரங்கள் செல்வார். ஆமென்.